friends, welcome to Malathy's cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து kids lunch box menu recipes தான். So இந்த ரெசிபி நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Malathy's cooking series. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து chilli idli. So இதுக்கு தேவையான ingredients என்னன்னு first பார்த்துடலாம். நான் ஒரு ஆனியனை 4ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு 4லேருந்து 5 கறி லீவ்ஸ். அப்புறம் நான் ஒரு 10 இட்லியை நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கெட்சப். இப்போது நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே நான் வந்து கறி லீவ்ஸ் அப்புறம் க்ரீன் சில்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சாட் பண்ணால் போதும், ரொம்ப சாட் பண்ண தேவையில்லை. இது சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் ஆட் பண்ண உடனே நம்ம கூடவே ரெட் சில்லி சாஸையும் கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு 30 செகண்ட் இந்த எண்ணெயில் சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கெட்சப்பை ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் சாட் பண்ணால் போதும், ரொம்ப சாட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட் பண்ணி விடுங்க. சாட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி பீசஸ், ஸோ இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி இந்த இட்லியெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா வந்து இந்த கீழே இருக்க மிக்சர் கூட நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியல. சரி அப்படியே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து ஓகே அப்படி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சும்மா ஒரு தடவை இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் இதை பேக் பண்ணிடலாம். இப்போது நம்ம சில்லி இட்லி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸி, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் மார்னிங்கில் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். என் சனுக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணும்போது கூடவே கேரட்ஸ் அண்ட் ரேடிஷ் கண்டிப்பாக நான் வச்சுருவேன். சில டைமில் பீன்ஸ் அண்ட் ப்ரோக்லி அந்த மாதிரி காம்பினேஷனில் கூட நான் வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கேரட்ஸ் அண்ட் ரேடிஷ் வச்சுருக்கேன் ராவா. கூடவே நான் வந்து ஆரஞ்சஸ் வந்து ஸ்நாக்குக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathy's cooking series. Thanks for watching.